டே 51க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டீகோட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுதான் இந்த வார டாஸ்க் இல்லையா? பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக இப்போ பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உருவாயிருக்குங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு அந்த ஸ்கூல் மூலயமா மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை இவங்க கன்வே பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது யார் யார் என்னென்ன கேரக்டரை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் பார்கவ் இவர் ஏதோ ஒரு வாத்தியார் கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ப்ரோமோவில் எதுவும் டீகோட் பண்ணலை. பார்வதி அசிஸ்டன்ட் வார்டன், எஃப்ஜே வந்து வாட்ச்மேன் கேரக்டரை எடுத்திருக்காருங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலின் மாரல் சயின்ஸ் டீச்சராகவும் இருக்கார், அதே சமயம் பிரின்ஸிபலாகவும் ஒர்க் பண்ண போகிறார் பிரஜன். இந்த ஸ்கிட்டுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய தாடி மீசையெல்லாம் அவர் வந்து தியாகம் பண்ணியிருக்கார். இவர் மட்டும் இல்லை, கமருதீன், கானா வினோத் இவங்க எல்லாமும் அதுமாரி பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய அந்த மெனக்கடலை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். தமிழ் அம்மாவாக கேரக்டர் பண்ணுறாங்க கனி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் சொல்லி உயிர் வாழ்வதை விட செத்து விடுதல் சிறந்தது அப்படிங்கும்போது இந்த இடத்துல அரோராவின் பஞ்சு நம்மளை மிரள வச்சது. அப்போ நாளையிலிருந்து நம்ம மேடம் வரமாட்டாங்கம்மா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், தமிழ் பொய் பேசி உயிர் வாழ்ந்தால் செத்துடுங்கிறீங்க. ஒன்றை மாதிரி ஆள்லாம் அப்புறம் எப்படி அடுத்த நாள் வர முடியும்? அப்படிங்கும்போது அவங்களுடைய முகம் மாறும். அந்த காட்சிகளை பார்த்தோம். பட் அங்கே அரோராவினுடைய அந்த பஞ்சு, இந்த ஒரு புகைப்படம் உங்களுக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் வார்டனாக பார்வும் அரோராவும் நிற்கிறது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அது சக்காலத்தி சண்டைன்னு சொல்லாமல் அதுக்கு போயிட்டுருக்கு. அது இந்த டாஸ்கில் என்ன மாதிரி மாறும்னு பார்க்கலாம். இவர் ஒரு அம்மாஞ்சி கேரக்டரை எடுத்து விக்ரம் இந்த முறை ட்ரை பண்ணுறாரு. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அதை மிக சிறப்பாக ஒரு பயன்படுத்துவார். ஏன்னா இந்த முறையாவது இவர்கிட்டேருந்து ஒரு காமெடியை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். நேற்று அவ்வளவு சபரியின் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு பிறகும் போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காருன்னா நம்ம என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை. இந்தமாரி ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன அந்த தனிப்பட்ட வீடியோக்கள் எனக்கிட்ட இருக்குது. அது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பற்றி அது விவாரித்தது. நான் இன்றைக்கி நிறைய வீடியோ போடுவேன், நீங்கள் நல்லா பாருங்கள். கமருதீன் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்குக்காக மீசை தாடி இழந்திருக்கிறார். கானா வினோத்தும் அதை செய்திருக்கிறார். வழக்கம் போல் வந்து இப்போ இவங்க ஒரு லவ் ட்ராக் பண்ண போகிறாங்கங்கிறது இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது. இவங்க லவ் ட்ராக் பண்ணால் நாங்கள் மட்டும் சும்மா இருப்போமா அப்படின்னு வியானா கேட்கலாம். இப்போ வியானாவுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வாட்ச்மேனாக தூக்கி போட்டாங்களே எஃப்ஜேவை. என்ன பண்ணுவாங்க? வாட்ச்மேனை லவ் பண்ணும் மாணவினா அது நல்லா இருக்காது, சமூகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன, ஏன்னா ஒவ்வொரு முறையும் எஃப்ஜே சொல்லுவார், நான் சேதுபதி அண்ணா நான் இந்த முறை பிரியங்காவின் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தேன்னா, அண்ணா நான் இந்த முறை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தேன்னா, அந்த மாதிரி கேரக்டர் எடுத்தேன்னா சொல்லுவார். ஆனால் எதுவுமே நமக்கு கன்வே ஆகி தொலைஞ்சதே இல்லை இது வரையும். இந்த முறை அவர் ஆனால் வாட்ச்மேன்னா எனக்கு கண்ணில் நிற்கிறது நம்ம சிவானந்த் தான். பார்த்துருக்கீங்களா? அந்த மனுஷன் அப்படியே அந்த வாட்ச்மேனாகவே மாறினாயா. எஃப்ஜேலாம் வாய் வார்த்தை தான், செயல் இருக்காது. பார்ப்போம் இதில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோதான் டீச்சர்ஸா? இதுக்கு முன்னாடி நடந்த சிபி ஒரு முறை வார்டனாக பண்ணியிருப்பார், மிரள விட்டுருப்பார். சூப்பராக இருக்கும். இதுவும் 24/7 தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வியானாவை பார்த்தா இந்த ஏதோ ஒரு படத்தில் வர சமந்தா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கமெண்ட் ப்ளீஸ்.